அதிர்வலைகளை ஏற்படுத்திய சிறுமி ஹாசினி கொலை வழக்கில் குற்றவாளி தஷ்வந்திற்கு மரண தண்டனை விதித்து செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் சென்னை முகலிவாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் 6 வயது சிறுமி ஹாசினியை அதே குடியிருப்பில் தங்கியிருந்த தஷ்வந்த் என்ற இளைஞர் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்தார். இதை சிறுமி வெளியில் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அவரை கொலை செய்து தீயிட்டு கொளுத்தி புறவழிச்சாலையோரும் அவர் வீசினார். பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த கொடூர கொலையை செய்த தஷ்வந்தை குண்டர் தடுப்பு காவலில் போலீசார் கைது செய்தாலும் 90 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாததால் தஷ்வந்திற்கு பிணை கிடைத்தது. பிணையில் வந்த அவர் டிசம்பர் மாதம் தனது தாய் சரளாவை கொலை செய்துவிட்டு வீட்டில் இருந்த நகைகளுடன் தப்பி ஓடினார். இதையடுத்து மும்பையில் பதுங்கியிருந்த அவரை தனிப்படை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இனியும் தஷ்வந்த் தப்பக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த காவல்துறையினர் சிறுமி கொலை வழக்கில் சாட்சிகளை ஆஜர்படுத்தி வழக்கை துரிதப்படுத்தினர். 30 சாட்சிகளிடம் விசாரணை நடத்திய செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் 45 ஆவணங்கள், சிசிடிவி காட்சி உள்ளிட்ட 19 சான்று பொருட்களின் அடிப்படையில் திங்கட்கிழமையன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. கொன்று எரிக்கப்பட்ட சிறுமியின் உடலில் இருந்து எடுக்கப்பட்ட உயிரணுக்களும் தஷ்வந்திடம் இருந்து எடுக்கப்பட்ட உயிரணுக்களும் ஒன்றுதான் என்றும், சிறுமியின் டிஎன்ஏவையும் அவரது பெற்றோரிடம் இருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏவையும் ஆய்வாளர்கள் ஒப்பிட்டு பார்த்ததில் கொல்லப்பட்டது சிறுமிதான் என்பதும் உறுதியாக இருப்பதாகவும் நீதிபதி வேல்முருகன் தெரிவித்தார். இந்த வழக்கில் அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நீதிபதி 363, 366, 354, 201, 302 மற்றும் போக்சோ சட்ட பிரிவுகளின் கீழ் தஷ்வந்த் குற்றவாளி என தீர்ப்பளித்தார். இதன்படி ஆள்கடத்தல், பாலியல் அத்துமீறல், பாலியல் துன்புறுத்தல், குற்றங்களை மறைத்தல், கொலை உள்ளிட்ட பிரிவுகளிலும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைக்கு எதிரான போக்சோ சட்டம் 6, 7, 8 ஆகிய பிரிவுகளின் கீழும் தஷ்வந்த் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டது. குற்றவாளி என நீதிபதி அறிவித்த போது குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு தஷ்வந்த் கோரிய போது அரிதினும் அரிதான வழக்கு என்பதால் அதிகபட்ச தண்டனை வழங்க சிறுமி தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதையடுத்து கொலை குற்றத்திற்காக தஷ்வந்திற்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்த நீதிபதி சிறுமியை கடத்தியது, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்றங்களுக்காக 46 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்தும் உத்தரவிட்டார். இந்நிலையில் நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றுள்ள ஹாசினியின் பெற்றோர் சிறுமிகளுக்கு எதிராக அடுத்த குற்றம் நடைபெறாமல் இருப்பதற்கான எச்சரிக்கை என தெரிவித்தனர். ரொம்ப எனக்கு கோர்ட்டு உள்ள டைமில் 1 இயர் அரௌண்ட் 1 இயருக்கு நியாயம் குடும்பத்திற்கு ஓகே ஐ சாட்டிஸ்ஃபைடு வித் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இதேபோல் நீதிமன்ற தீர்ப்பை காவல்துறையும் சிறுமியின் உறவினர்களும் வரவேற்றுள்ளனர்.